முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வாழ்க்கையில் நீ பல அடிகளை பட்டு இப்பொழுது நிர்கதியாய் நிற்கின்றாய். முருகா, இதுவரை நான் எந்த தவறும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த துரோகமும் இழைக்கவில்லை, மனதளவில் கூட ஒருவருக்கும் நான் தீங்கு செய்யவில்லை. பின்பு ஏன் எனக்கு இவ்வளவு வழிகளை கொடுக்கிறீர்கள்? நான் இது நாள் வரை எந்த ஒரு புண்ணியமும் செய்யவில்லையா? பாவத்தை மட்டுமா செய்தேன்? எதற்காக இவ்வளவு தண்டனை எனக்கு கொடுக்கிறீர்கள்? கேட்டால் கர்மவினை என்று கூறுகின்றீர்கள். ஆனால் நான் ஒரு புண்ணியம் கூடவா செய்யவில்லை? என் புண்ணிய கணக்கு எல்லாம் என்னவாயிற்று? இதுவரை நான் எந்த ஒரு சந்தோஷத்தையும் என்னுடைய வாழ்நாளில் அனுபவிக்கவில்லையே அப்பா. எப்பொழுது என்னுடைய கர்மவினை அனைத்தும் கரைந்து போகும்? இதற்கு மேல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய என்னிடம் பண வசதியும் இல்லையே அப்பா என்றுதானே ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேள்வியாய் எழுப்புகின்றாய். என் அன்பான குழந்தையே, உன் மனது பரிசுத்தமானது, என் மீதான பக்தி தூய்மையானது. நீ செய்திருக்கும் புண்ணியங்கள் ஏராளம். இப்பொழுது கூட நீ பல புண்ணியங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். நீ நல்லது செய்வதற்கு எந்த வசதியும் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அன்றாட வாழ்க்கையில் நீ என்னென்ன செய்கிறாய் என்பதில்தான் உள்ளது. இன்னும் புண்ணிய கணக்குகளை ஏற்ற மட்டும் முயற்சி செய். நீ புண்ணிய கணக்குகளை ஏற்றிக்கொண்டே சென்றால் உன்னுடைய கர்ம வினைகள் யாவும் கரைந்து போகும். நல்லது நடக்கவும் தொடங்கிவிடும். எந்த செலவும் செய்யாமலேயே உன்னுடைய பாவ கணக்குகள் நீங்கி புண்ணிய கணக்குகள் பெருக தொடங்கிவிடும். மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் இருந்தாலே போதும். மனம் ஒன்று மட்டுமே உன்னுடைய புண்ணிய கணக்குகளை ஏற்றும். புண்ணியத்தை பெருக்குவதற்கு மனம் இருந்தாலே போதும். பணம் என்பது தேவையானது அல்ல. நீ மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்தவரை செய். முடியவில்லை என்றால் ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக பேசு. மற்றவர்களின் துக்கங்களை உன்னுடைய துக்கமாக எண்ணி வருந்து. மற்றவர்களுக்கு முடிந்தவரை உதவிகளை செய். தனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று வேண்டிக்கொள். அனைத்து உயிர்களும் சமம் என்பதை முதலில் நினைவில் வைத்துக்கொள். அனைத்து உயிர்களுக்கும் உன்னால் முடிந்தவரை அன்பை கொடு. அன்பு ஒன்று மட்டுமே சகலத்தையும் தாங்கும் என்பார்கள். இறைவனை எப்பொழுதும் மனதில் நினைத்து கொண்டே இரு. மற்றவர்களுக்காகவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய். இவ்வாறு இருந்தால் அனைவரும் உன்னை சுற்றி அன்பானவர்களாக மட்டுமே இருப்பார்கள். பின்பு உனக்கு எந்தவித கெடுதலும் நடக்காது. ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை நேர்ந்தாலும் அதை சமாளிக்க உன்னை சுற்றி பல பேர் இருக்கின்றார்கள் என்ற தைரியமே அதற்கான தீர்வை உனக்கு அளித்துவிடும். உன் உள்ளம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். மகிழ்ச்சியுடன் நீயும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் வாழ முடியும். இதையெல்லாம் பின்பற்றினால் அந்த மகா புண்ணியம் உன்னை மட்டுமே வந்து சேரும். இந்த புண்ணிய காரியத்தை செய்வதற்கு நீ செலவு செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஒரு பைசா கூட தேவையில்லை. எளிமையாக உன்னுடைய புண்ணிய கணக்குகளை ஏற்றிக்கொண்டு உன்னுடைய கர்ம வினைகளை கரைக்கலாம். உனக்கு துணையாக எப்பொழுதும் அப்பா நானும் இருப்பேன். நான் சொல்வதை மட்டும் பின்பற்று தங்கமே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.